125 கிராமங்களை தத்தெடுத்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வோம் என்றும், இல்லாத வீடுகளுக்கு இலவச கழிப்பறை அமைத்துக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படுவதாக ரோட்டரி மாவட்ட புதிய ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேரேகால்புதூரில் உள்ள திருமண மண்டபத்தில் ரோட்டரியின் நோக்கங்களை செயல்படுத்துவது குறித்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் 125 ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 2026-2027 ஆண்டுக்கான ரோட்டரி மாவட்ட புதிய ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம், ரோட்டரியின் முக்கியமான திட்டமாக 125 ரோட்டரி சங்கங்களும் 125 பின்தங்கிய கிராமங்களை தத்தெடுத்து அவற்றின் முழுமையான வளர்ச்சிக்காக பணிகள் செய்யப்பட உள்ளது எனவும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரோட்டரி இயக்கத்தை சேர்ந்த 23 பேர் ரோட்டையின்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ரோட்டரி உலகிற்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது என்றும், மொத்த உறுப்பினர்களில் சுமார் 10% ரோட்டேரியன்கள் இடம்பெற்றிருப்பது சமூக சேவையில் ஈடுபட்டவர்களின் மீது மக்களிடம் உள்ள நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. இளம் விதவைகள், குடும்பத்தை நடத்த போராடும் பெண்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தேவைப்படும் பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ வழங்கி சுயதொழில் வாய்ப்பை உருவாக்குவோம் என்றும், குடிநீர், கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான பல்வேறு சேவை திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறோம். தனிநபர் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும், அரசு துறையில் உள்ள ரோட்டரி நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா வருகிற 6ஆம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது தலைமை துணை ஆளுநர் ராஜா, தலைவர் கற்பூர், செயலாளர் செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர் நந்து, சிவகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். நான் என்னுடைய பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். ரோட்டரி மாவட்டம்ங்கிறது 3212 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி, மொத்தம் 7 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கியது 3212 மாவட்டம். இதுல எல்லாத்துலயுமே நாங்க ரெகுலரா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் 31 வரைக்கும் ஒரு ரோட்டரி கவர்னரோட பீரியடு. அந்த பீரியட்ல ஒருத்தருக்கும் அந்த சர்வீஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 ரோட்டரி சங்கங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புங்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு சேவைகளை நிறைய செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த கவர்னரோட டிஸ்கிரிப்ஷனுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒன்று ரோட்டரி இன்டர்நேஷனல் ஏற்கனவே உள்ள ஃபண்டு எங்க ரோட்டரி மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வரும். அதை வச்சு நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ரெகுலராகவே டோனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சமீபத்துல நடந்த ஒரு அரசியல் நிகழ்வுல ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். மொத்தம் 234 அசம்பிளி மெம்பர்ஸ்ல 23 பேர் ரோட்டரி உறுப்பினர். கிட்டத்தட்ட 10% உறுப்பினர்கள் ரோட்டரியில இருந்து போனவங்க. அவங்களுக்கு வர 6ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில பெரிய பாராட்டு விழா நடக்குது. அதுல கிட்டத்தட்ட 6 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரேன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அது ரோட்டரி ஒரு நல்ல தலைமை பண்பை வளர்த்து கொடுக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதன் வழியில தான் இவங்க ரோட்டேரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ அமைச்சர்கள் ஆயிருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். ஃபியூச்சர்ல எங்க பகுதியை பொறுத்த மட்டும் ரோட்டரி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நான் என்னோட பீரியட்ல நான் பிளான் பண்ணியிருக்க விஷயம் சமீபத்துல அந்த விளாத்திகுளம் இன்சிடென்ட்ல ஒரு கேர்ள் ரொம்ப பாதிக்கப்பட்டது. டாய்லெட் இல்லாம பாதிக்கப்பட்டதா நான் அதை ரியலைஸ் பண்றேன். அந்த வீட்டு தனிநபர் கழிப்பறைங்கிறது அரசாங்கத்துல எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருந்தா கூட அது முழுமையா சக்சஸ் ஆகலையோ அப்படிங்கிறது என்னோட குறைபாடு. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரோட்டரி அதை முதன்மையா எடுக்குது. அதனோட நோக்கமா ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு கிளப்பு ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம். 125 கிளப் இருக்காங்க. 125 கிராமங்கள் தத்தெடுக்கிறதுக்கான திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த கிராமங்கள்ல அடிப்படை தேவைகள்ல தனிநபர் கழிப்பறைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை நாங்க ரோட்டரி மூலமாவே எங்க ஃபண்டுல இருந்தே கட்டி கொடுத்துறோம். அந்தந்த சங்கங்களோட பங்களிப்போட கட்டி கொடுக்க பாக்குறோம். விளாத்திகுளம் இன்சிடென்ட்ல எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஒருவேளை அந்த கேர்ளுக்கு அந்த வீட்டுல டாய்லெட் இருந்திருந்தா அந்த கேர்ள் வெளியில போக வேண்டிய நிலைமை வந்திருக்காதோ அப்படிங்கறதுல நான் ரொம்ப வெரி பர்டிகுலர். ஸோ தட்ஸ் வை நாங்க அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். அது போக பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. விதவைகள், வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ரோட்டரி நிதி மூலமாகவும் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாகவும் நாங்க அந்த பிங்க் ஆட்டோ ஒரு 100 ஆட்டோக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை ஆட்டோ பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ண போறோம். நாங்க யாரும் பெனிஃபிஷரிட்ட பணம் வாங்க மாட்டோம். ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் ரோட்டரியில சிஎஸ்ஆர் ஃபண்டு அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து கூட நாங்க சில கம்பெனிஸ்ல பேசிட்டு இருக்கோம். இது இன்னும் பேச்சுவார்த்தையில இருக்கு. பட் எங்களுடைய திட்டம் ஒரே மேடையில வச்சு 1000 தையல் மிஷின்கள் 100 பிங்க் ஆட்டோ கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல இருக்கும். நிச்சயம் அந்த முயற்சி சக்சஸ் ஆகும்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும், எங்க ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கான திட்டத்தை நாங்க வகுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கறதுனா அது இன்னும் திட்டமிடல சார். மேக்சிமம் ராமநாதபுரத்துல இருக்கும்.
அல்லது திருநெல்வேலி வரும். மாவட்டத்துக்கு இத்தனை பெண்கள் தேர்வு பண்ணுவீங்களா? இல்ல, ஒரு கிளப் ஒரு ஆளை ஐடென்டி பண்ணி கொடுப்பாங்க. மொத்தம் 125 கிளப் இருக்கு. சில கிளப்புகள் அதுல பங்கெடுக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. சில கிளப்புகளுக்கு நாங்க 100 கிளப் மினிமம் நாங்க எப்படி வாங்கிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல கவர் ஆகுது. 6 பேர் அமைச்சர்களா இருக்காங்க. ஆமா சார். அதுல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து ஒரு ரொட்டேரியனா இல்ல, மாவட்டம் 3-2-1-2 இல்ல. நான் சொல்றது கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது 3-2-1-2. 7 வருவாய் மாவட்டம் சேர்ந்ததான் 3-2-1-2 ஒரு மாவட்டம். 6 மணி மினிஸ்டர்ஸ்ல எங்க இல்ல, கன்னியாகுமரியில இருந்து யாரும் இல்ல. ராமநாதபுரத்துல வந்து 3 எம்எல்ஏ மினிஸ்டர்.